கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோடைன் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 45 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை இப்போது அவல நிலையில் உள்ளது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் குரங்கு, நாய், மாடுகள் உலா வருவது நோயாளிகளுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் தங்கி இருக்கும் கட்டிடத்தை சுற்றி கழிவுநீர் பல மாதங்களாக திறந்த நிலையில் இருப்பது துர்நாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் கொசு பெருக்கத்தையும் நோய் பரவும் அபாயத்தையும் அதிகரித்துள்ளது. ஆபரேஷன் தியேட்டர் அருகே மருத்துவ கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் ஆகியவை திறந்த வழியில் தேங்கி கிடக்கின்றன. இதனால் மாடுகள் மருத்துவமனை வளாகத்தில் சுதந்திரமாக சுற்றி மருத்துவ குப்பைகளை தின்று வருகின்றன. இதற்கு மேலாக நோயாளிகள் வைத்திருக்கும் உணவுகளை குரங்குகள் பறித்துச் செல்லும் சம்பவங்களும் அடிக்கடி நடந்து வருகின்றது. இதனால் இது மனிதர்களுக்கான மருத்துவமனையா அல்லது விலங்குகளுக்கானதா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரத்தில் தமிழக சுகாதாரத்துறை விரைவாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.